ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃப்ரம் சீசன் 3ல உள்ள எபிசோட் 8 பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை இப்பதான் இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட 2 சீசனை போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் மேல காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அப்படி அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த 3வது சீசன்ல உள்ள இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு முழுசா புரியும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டு தட்டி விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இப்ப கடைசி எபிசோட்ல நம்ம ஃபாத்திமா பத்தினா அவளோட கண்ட்ரோலை மீறி அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த பாட்டியவே கத்திரிக்கோள்னால குத்தி சாகடிச்சிருப்பா இல்லையா? சோ அங்க இருந்து தான் இந்த 8வது எபிசோட் ஆரம்பிக்குது. இப்ப அந்த கொலை பண்ணதை நம்ம ஹீரோவோட பையன் பாத்திருப்பா இல்லையா? அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிருப்பான் போல. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபாத்திமாவை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்கு நடுவுல யாருக்கும் தெரியாத ஒரு மர வீடு ஒண்ணு இருக்கும். சோ அந்த வீட்டுக்குள்ள அவளை தனியா கூட்டு போயிட்டு ஃபாத்திமா என்னதான் ஆச்சு, நீ என்னதான் பண்ணுன்னு கேட்டா அப்பதான் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. அதாவது அவளுக்கு பயங்கரமா பசி எடுத்திருக்கு. அதனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தோட்டத்தில் அந்த அழுகி போன காய்கறிகளை சாப்பிடறதுக்காக போயிருக்கா. பட் அப்படி போனவ வேண்டாம், அதை சாப்பிடக்கூடாதுன்னு இவளோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டி அவளுக்கு உதவி பண்றதுக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப சடனா அவளுக்கு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வர அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்திரிக்கோளை வச்சு அந்த பாட்டியை குத்திட்டதா அவ சொல்றா. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா அந்த கொலையவே நான் பண்ணல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றல, அதுதான் என் கையை கண்ட்ரோல் பண்ணி அந்த கத்திரிக்கோளை பிடிச்சு அந்த பாட்டியை கொன்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபாத்திமா சொல்றா. அப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டு சரி ஓகே, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு சீக்கிரமாவே ஒரு வழியை கண்டுபிடிப்போம். பட் அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நைட் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில வந்துடாத. அதே மாதிரி வெளியில உள்ள இந்த பேய்களால உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மந்திரக்களையும் வச்சுட்டு போறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது ஒருவேளை உனக்கு பசி எடுத்துச்சுன்னா அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு எடுத்தா இந்த பொண்ணு பயப்படுறா. ஐயோ சாப்பாடு எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்றா. அப்ப ஹீரோ அதை பார்மா, நீ என்னோட குடும்பத்துல ஒரு பாதி, ஓ மேலையும் உன்னோட வாழ்க்கை மேலையும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால தயவு செய்து ஸ்ட்ராங்கா இரு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நானும் என்னோட பையனும் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி இந்த ஃபாத்திமா பொண்ணு இந்த மர வீட்டிலே விட்டுட்டு இவன் மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுபடியும் காலனி வீட்டுக்கு திரும்பி போறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா போன எபிசோட்ல நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி ஈத்தன் அப்புறம் ஜெட் இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள அந்த சகப்பு பாறைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இப்பதான் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப அந்த ஈத்தன் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போறான். அதே மாதிரி நம்ம ஜிம்மோட பொண்டாட்டியும் புருஷங்கிட்ட பேசாம அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜெட்டும் அவனோட வீடு ஆக்சுவலி அது ஒரு பாரு, அந்த பார்ல தான் இவன் தங்கியிருக்கான். அப்ப அந்த பாருக்குள்ள இவனை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரிய யாரும் அதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம வெக்டரோட அப்பா. அப்ப அவரை பார்த்தா ஜெட்டும் யோ நீ யாரியா இங்கனையா பண்றேன்னு கேட்டா அவரும் ஒண்ணுலப்பா சரக்கு அடிக்கிறதுக்காக வந்தேன், அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதே மாதிரி இந்த விக்டர் இருக்கான்ல அந்த பையலோட அப்பா நான் தான் சொல்லிட்டு இங்க இந்த ஜெட் போட்டு வச்சிருக்கிற எல்லா திட்டத்தையும் பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்க பெருசா ஏதோ பிளான் போடுறிய போலப்பா, அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டா இவன் இல்லங்கிறான். அப்ப ஒரு காலங்காத்தாலே சரக்க பார்த்துட்டு ஏப்பா உன் சரக்க கொஞ்சம் எடுத்து குடிச்சா நீ கோச்சுக்க மாட்டேன்னு கேட்டா இவன் கொஞ்சமா குடிச்சா கோச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரக்க கொடுத்துட்டு இவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் காலனி வீட்டுல இந்த பாட்டி இறந்து போன விஷயத்த அங்க இருக்கிற ஒரு ஆள் பார்த்துட்டு கத்துறான். ஆனா அப்படி கத்துறத இந்த எல்ஜினோட அந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமரா போட்டோ எடுக்குது. அப்ப அந்த போட்டோ பார்த்து இந்த எல்ஜின் பையன் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த ஜூலியும் ரேண்டலையும் காட்டுறாங்க. அப்ப அந்த ஜூலி இந்த ரேண்டல் பேக்கெட் என்ன சொல்றானா அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய கோட்டை மாதிரியான இடத்தை பார்த்திருப்பா இல்லையா? சோ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. சோ அதனால மேபி நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி போனா இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொன்னா இந்த ரேண்டல் பையன் நீ வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னா பரவாயில்ல, பட் அங்க போய் புதுசா இன்னொரு பிரச்சனை கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அந்த இடத்துக்கு நானும் வரல நீயும் போகாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப அதை கேட்ட ஜூலியும் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பையனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றா, அப்ப அந்த விஷயத்தை எதுக்குப்பா நம்ம இந்த காலனி வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட மறைக்கணும், பேசாம உண்மையை சொல்லிடலாம். ஃபாத்திமா வேணும்னு அந்த பாட்டியை கொலை பண்ணல, இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கலாம்னு சொன்னா ஹீரோ நீ சொல்ற ஐடியா நல்ல ஐடியா தான், பட் நீ சொல்றத அங்க இருக்கிற ஒரு சில பேர் மட்டும் தான் நம்புவாங்க, முக்காவாசி பேர் நீ சொல்றதெல்லாம் ஒரு கணக்குல எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா பயந்து போய் இந்த பையன் பத்தினா அப்ப ஒருவேளை இந்த ஃபாத்திமா தூக்கி கூண்டுல போட்டுவாங்களான்னு அவன் கேக்குறான். ஆக்சுவலி என்ன சொல்ல வரானா அந்த கிராமத்துல ஒரு ரூல் இருக்கு, அதாவது இங்க ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டாலோ இல்லாட்டி ஒருத்தர் அலட்சியமா இருந்து அதனால இன்னொருத்தர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை தூக்கி இங்க ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. அப்ப நைட் டைம்ல இந்த பேய்கள்லாம் வெளியில வரும் இல்லையா, அப்படி வந்த பேய்கள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மனுஷனை கொடூரமா கொன்றும். இத ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ அதே மாதிரி தான் தன்னோட பொண்டாட்டி அந்த கூண்டுக்குள்ள போட்டுருவாங்களோ அவளையும் கொலை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுறான். அப்ப ஹீரோ தான் இல்லடா நான் அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன், அதனால நீ ரொம்ப பயப்படாத, உன்னோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பேக் பண்ணிக்கோ, அப்பதான் யாருக்கும் டவுட் வருது. அண்ட் பாத்திமாவும் யார் கண்ணையும் படாம கொஞ்ச நாளைக்கு அந்த குடிசை வீட்டுல இருந்தானா சீக்கிரமா அவளோட உடல்நிலையும் சரியா போயிடுன்னு சொல்றான். அண்ட் அப்படி சொல்லிட்டு அப்படியே இறந்து போன
பாட்டியை காமிச்சா அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க, யார் அவங்கள கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த போலீஸ்கார் தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த டெபுட்டி பாய்கிட்ட இங்க நடந்த அந்த கொலை யாராவது பாத்தாங்களா, இத பத்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா டெபுட்டி இல்ல யாருக்கும் தெரியாதுங்கிறா. ஆனா இந்த போலீஸ்காரி கரெக்டா மேபி இந்த கொலை இன்னைக்கு காலையில நடந்திருக்கணும், இல்லாட்டி நேத்து நைட் நடந்திருக்கணும். பட் இத கண்டிப்பா நைட் வரக்கூடிய இந்த பேய்கள் பண்ணல, ஏதோ ஒரு மனுஷன் தான் கத்திரிக்கோள் வச்சு இந்த பாட்டியை கொலை பண்ணிருக்கான்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இந்த கொலை பண்ணது யாருன்னு தெரியணும்னா இந்த கார்னிவல்ல இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கணும்னு இவ சொல்றா. அப்ப ஹீரோ பதட்டமாயிட்டு சரி நீ உள்ள இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரி, நானும் என்னோட பையனும் வெளியில போறோம்னு சொல்றான். அப்ப அவளு வெளியில யாருக்கிட்ட போய் பேச போறீங்கன்னு கேட்டா அது அப்படி இல்லமா, நீ காலனி வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இந்த கொலையை பண்ணிருக்காங்களான்னு விசாரி, நானும் என் பையனும் வெளியில போயிட்டு புதுசா அந்த ஊருக்குள்ள யாராவது வந்திருக்காங்களா, இல்ல அவங்க மேபி இந்த கொலைகளை பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயத்த நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம், அதனால நீ போய் உன்னோட விசாரணை ஆரம்பின்னு சொல்லவும் கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த லீடர் அம்மா வராங்க. வந்துட்டு செத்து போன இந்த பாட்டியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இதை யார் பண்ணிருப்பா, இதை கண்டிப்பா பேய்கள் பண்ணல அப்படிங்கிற விஷயம் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், பட் மேபி இந்த கார்னிவல்ல இருக்கிறவங்க இந்த கொலையை செய்யலனா கண்டிப்பா இதை இந்த சாரா பொண்ணு தான் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த லீடர் லேடி டவுட் பண்றாங்க. அதனால ஹீரோவும் சரி நீங்க சொல்றது கூட மேபி கரெக்டா இருக்கலாம், அதனால சாராவை கூப்பிட்டு நம்ம டைரக்டா விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம விக்டரும் சாராவும் பார்த்துட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ள இருப்பாங்க. அப்ப அந்த சாரா ஜாஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்குமே, அந்த பொம்மை இவ கையில வச்சுக்கிட்டு ஹாய் விக்டர் என் கூட விளையாடுறியா, உனக்கு ஏதாவது ரகசியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவ வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பா. அப்ப அதை கேட்ட விக்டரும் கடுப்பாயிட்டு இல்ல 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 இங்க நீ பேசக்கூடாது, அந்த ஜாஸ்பர் தான் பேசணும், அதுதான் எல்லா ரகசியங்களையும் சொல்லணும், பட் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அது உன்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த விக்டர் பத்தினா ரொம்ப கோபப்படுவான். அண்ட் எப்படி இவன் கோபப்படுற டைம்ல அப்படியே நம்ம ஜிம்மோட பொண்டாட்டியும் காமிச்சா அவ ஒரு மாதிரி மூட விட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஜிம் வந்துட்டு ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இவன் அந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு அப்புறமா நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் வந்திருக்கும். அப்ப இவனும் அட்டன் பண்ணி பேசிருப்பான். அப்ப ஆப்போசிட்ல பேசுறது இவனோட பையன், அந்த செத்து போன பையன் தாமஸ் சொல்லிருப்பா இல்லையா, சோ அந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு பாத்தியா இந்த போன் எந்த ஒரு ஒயரோடவே கனெக்டடா இல்ல, அப்படி இருக்கும் போது இந்த போனை யாரோ கட்டுப்படுத்தி நம்ம கூட ஈஸியா பேசுறாங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பான், அவனை மட்டும் நம்ம கரெக்டா பிடிச்சோம்னா இந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம்னு அவன் சொல்றான். அப்ப திடீர்னு உங்களோட வீட்டு கதவை யாரோ தட்ட, யாருன்னு வந்து பார்த்தா அது சாராதான். இப்ப வந்தவ இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் விக்டர் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் ரொம்ப கோவப்படுறான், ஏதோ ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான், அதனால ப்ளீஸ் நீங்களே வந்து அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா கிளம்பி அந்த விக்டர் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சோ எப்படி இருக்க இன்னொரு பக்கம் இந்த எல்ஜின் பையில காமிச்சா அவன் சம்பந்தமே இல்லாம யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு அங்க உள்ள பையில என்னத்தையும் தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ரேண்டில் பார்த்துட்டு டேய் இங்க என்னடா பண்ற, அந்த பேக்ல எதரா தேர்றன்னு கேட்டா இவன் ஒண்ணுல என்னோட கால்ல லைட்டா அடிபட்டுருச்சு அதான் பேண்டேஜ் எடுக்க வந்தேன்னு சமாளிக்கிறான். அப்ப ரேண்டலும் நீ தங்கி இருக்கிற இந்த வீட்டுல ஏதோ ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்களே ரொம்ப வருத்தமா இருக்கு, நீயும் ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அதே மாதிரி நீயும் நானும் சேர்ந்து தான் இந்த பஸ்ல வந்தோம், அப்ப நீ திடீர்னு கத்தவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உன் கூட சண்டை போட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ சொன்னதை நாங்க அன்னைக்கே கேட்டுக்கணும், பஸ் அன்னைக்கு திருப்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா எல்ஜின் அந்த பையன் கிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பாருங்க அந்த ரேண்டில் பையன் தடுத்து விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த எல்ஜின் பையன் யாருக்குமே தெரியாம இந்த ரத்த உறிஞ்சிற சிரிஞ்சு இருக்கும் இல்லையா அந்த சிரிஞ்சு டியூப் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப இவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கானா, இன்னொரு பக்கம் இந்த ஜிம்மோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா அவன் அந்த விக்டர் பாக்குறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்க்கு வரா, அந்த பைய கூடயும் பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம விக்டர் பத்தினா அப்படியே ஜிம்மோட பொண்டாட்டி கிட்ட அந்த ஜாஸ்பர் பொம்மையை கொடுத்து அவனை பேச சொல்லு, அவனை என்கிட்ட பேச சொல்லு, ரகசியங்களை சொல்ல சொல்லு, ஏன்னா அவனால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா பதிலுக்கு அவனும் இதை பாரு விக்டர் இது ஜஸ்ட் ஒரு பொம்மை தான், இந்த பொம்மை எப்படி பேசணும்னு நினைக்கிற நீ, இது பேசாது, இதுக்கு உயிர் இல்லன்னு திரும்ப சொல்லிட்டு இருப்பா. பட் அப்படி சொன்னாலும் விக்டர் ஏத்துக்கிறதா இல்ல இது உன்னால மட்டும்தான் முடியும், ட்ரை பண்ணி பாருன்னு ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அவளும் என்ன பண்றது தெரியாம அந்த பையன்கிட்ட பேசி அவனை அமைதிப்படுத்திட்டு சரி விக்டர் கோபப்படாத, நீ வேணா பேப்பர்ல படம் வரையறான்னு கேட்டா இந்த பையன் இல்ல அது வேலை செய்யாது, அதே மாதிரி இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதே தவிர நீங்க பாக்குற எந்த டிராயிங்குமே நான் வரையல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டேன், பட் இந்த பொம்மையை பத்தியும் அதை பத்திர ரகசியங்களையும் நான் மறந்துட்டேன், பட் என்னால ஞாபகப்படுத்திக்கதான் முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு இருக்கேன். ஜிம்மோட பொண்டாட்டி தான் அதை பாரு விக்டர் நீ எதையுமே மறக்கல, எல்லாமே உன்னோட நினைவுகள்ல கண்டிப்பா இருக்கும், அதனால இப்ப இந்த விஷயங்களை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பொம்மை யாரு, இந்த பொம்மை உனக்கு எப்படி தெரியும் கேட்டா இவன் இந்த பொம்மையோட பேரு ஜாஸ்பருங்கிறான். சரி இந்த பொம்மையை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும் கேட்டா இவனுக்கு தெரியும் அந்த பொம்மை ஒரு டைம் கிறிஸ்டபர் கூட பேசிட்டு இருந்துச்சு, அதை என் கண்ணால பார்த்தேன், பல ரகசியங்களை சொன்னுச்சு, பட் அந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ கவலைப்படாத விக்டர், அந்த விஷயத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம்னு சொல்றா. இதே டைம்ல அந்த ஜோலி பொண்ணு பத்தி தான் வீட்டுக்கு வரா, வந்தா கரெக்டா நம்ம ஜிம்ம பத்தி அந்த டைம்ல வெளியில போயிட்டு இருப்பான். அப்ப அவனை பொண்ணு நிப்பாட்டி அப்பா எங்க போறீங்கன்னு கேட்டா அவர் ஒண்ணு இல்லமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அது வரைக்கும் வீட்லயே இருந்து தம்பியை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ கிளம்பி போயிடுவான். அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த ஜோலி பொண்ணு மேல வந்து தம்பி என்ன பண்ணான்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பான். அப்ப ஜூலியும் டே ஈத்தன் அக்கா கிட்ட பேச மாட்டியா, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப அட்வென்ச்சரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்கா கூட எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த டைம்ல அப்படியே நம்ம விக்டரோட அப்பா காமிச்சா அவர் இன்னும் இந்த பார்ல உட்காந்து தாங்க சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவரோட பொண்டாட்டியை பத்தி பேசுறாரு. இது மாதிரி என்னோட பொண்டாட்டிக்கு அடிக்கடி இந்த
இந்த கிராமத்தை பத்தின கனவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி என்கிட்டயே சொல்லுவா. பட் நான் தான் அதை பெருசா எடுத்துக்காம அவளை நம்பாம முட்டாள்தனமா இருந்துட்டேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிம் வரான். வந்துட்டு எப்ப முடிஞ்சு போன பிரச்சனையை எப்ப பேசிட்டு இருக்கான் பாருங்க. அதாவது என் பொண்டாட்டியும் புள்ளையும் நீ எதுக்காக காட்டுக்குள்ள தனியா கூட்டு வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு உனையோ பாரியா, உன் பொண்டாட்டியும் புள்ளையும் ஒண்ணு நான் ஒண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு வரல, அவங்களா விருப்பப்பட்டு உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க, நான் கூட்டு வந்து விட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா. அதுக்கு ஜிம் இதை பாரு, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவ இப்பதான் திரும்பி இந்த கிராமத்துக்கே வந்திருக்கா. ஆனா இந்த டைம்ல தேவையில்லாத ஐடியாஸையும் அவ தான் ஒரு ரட்சகர், நம்ம எல்லாத்தையும் காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு அவளோட தலையில ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி வச்சிடாதீங்க. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பசங்க இருக்கிறான்னு சொன்னா ஜேட் கடுப்பாயிட்டு, யோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற, உன் பொண்டாட்டிக்கு வயசு 9 இருக்கும், அப்ப அவளோட மைண்ட்குள்ள இந்த கிராமத்தை பத்தின எல்லா கனவையும் நானா ஏத்தி விட்டேன். அவளுக்கா சின்ன வயசுல கனவு வந்திருக்கு, அந்த கனவுல பார்த்தா அதே கிராமத்துக்கு அவ திரும்பி வந்திருக்கா. அதுக்கப்புறம் இங்க பாக்குற இந்த டிராயிங்ஸ், சிகப்பு கலர் கல்லு, இது எல்லாத்தையும் பார்த்தா அவளுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டா, பதிலுக்கு ஜிம், இல்லடா நீ ஒரு சுயநலவாதி, உனக்கு மத்தவங்களை பத்தி எந்த விதமான அக்கறையும் கிடையாது, நீ ஒரு ஈகோ பிடிச்சவன், உன்னோட ஐடியாவாலையும் உன்னோட புத்திசாலித்தனத்தினால மட்டும்தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க அவங்களோட ஊருக்கு போறாங்க நீ நம்புற, நீ ஏதோ ஒரு பெரிய புத்திசாலி பெரிய ஆள் நீயே நினைச்சுக்கிறன்னு சொல்லிட்டு பச்சை பச்சா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டுப்பாங்க. அப்ப ஒரு கட்டத்துல ஜெட்டும் அதை பார்ப்பா, இனிமே உன் குடும்ப பிரச்சனைல நான் வந்து தலையிட மாட்டேன், அதே மாதிரி இப்போதைக்கு உன் பிள்ளைங்களை வேணா நீ கேட்ல போட்டு அடைச்சு வைக்கலாம், பட் உன் பொண்டாட்டி எல்லாம் அப்படி அடைச்சு வைக்க முடியாதுப்பா, ஃபர்ஸ்ட் அவளோட பிரச்சனை என்னன்னு கேளு, அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் பத்தி தான் கோச்சிட்டாங்கிறது போயிடுவான். அண்ட் இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பையன் பத்தி தான் அவனோட பொண்டாட்டி இந்த பாத்திமா பாக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்ப அவனை பார்த்துட்டு பாத்திமாவும், டே என்னடா ஆச்சு, நான் தான் அந்த கொலை பண்ண அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஹீரோவோட பையன், இந்த பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிப்போம், அப்படி சமாளிச்சுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மறுபடியும் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னா இவன் இல்ல நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன், ஏன்னா மறுபடியும் என்னால இன்னொருத்தரோட உயிர் படுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. அப்ப அந்த பையன், எதுக்கு அப்படி பயப்படுற, உனக்கு எதுவும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க, இந்த உனக்காக உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது கூடவே உனக்கு பிடிச்ச இந்த கர்ச்சீஃபையும் கொண்டு வந்திருக்கேன், இதையே வச்சுக்கோ, ரொம்ப பத்திரமா இரு, சீக்கிரமாவே நான் வந்து உன்னை கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையங்கிறது போயிடுறான். ஆனா அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா அங்க ட்விஸ்ட பாருங்க, இவ்வளவு நாள் இந்த எல்ஜினோட கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கொடூரமான பேய் பத்தி தான் இப்ப இந்த பாத்திமாவோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அத பார்த்து இவளும் பயந்து போய் கத்துறா. ஆனா அப்படி கத்திட்டு கண் முழிச்சு பார்த்தா இப்ப இந்த பேயை காணோம். சோ இது இப்படி போயிட்டு இருக்க, முன்னாடி சீன்ல இந்த எல்ஜினோட கேமரால தானாவே ஒரு போட்டோ எடுத்துருக்கும் இல்லையா, அது என்னன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அது என்னன்னு காமிச்சா அது ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ரத்தம் நிறைஞ்ச மாதிரி ஒரு போட்டோ, அதாவது உன்னோட ரத்தத்தை அந்த பிளாஸ்டிக் பேக்ல பிடி அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லிருக்கு. சோ அது சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பையன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், அந்த சிரிஞ்சை ஆட்டை போட்டிருக்கான். அண்ட் எதுக்காக எல்ஜின் இவ்வளவு அந்த பேயை நம்புறானா, ஏன்னா அந்த பேய் இவனையும் இங்க இருக்கிற மக்களையும் காப்பாத்தி அவங்க அவங்களோட வீட்டுக்கு நான் மறுபடியும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கோம். சோ அதை நம்பிதான் இந்த பையன் அந்த பேய் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான், அந்த ரத்தத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதே டைம்ல ஜேட் இந்த பாரை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஜிம் பத்தினா அவன் ஆராய்ச்சி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நோட் பண்ண அந்த விக்டரோட அப்பா பத்தினா, ஏன் தம்பி நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா அதை நீங்க எடுத்துப்பீங்களான்னு கேட்டா, அவன் நல்லதா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கிறேன் சொல்லுங்கிறான். அப்ப ஒரு அது ஒண்ணு இல்லப்பா, சில நேரத்துல உன் பொண்டாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை வாய மூடிட்டு அப்படியே கேட்டுக்கொன்னு சொல்லுவாரு. அப்ப ஜிம்முயோ என்னையா சொல்றேன்னு கேட்டா, தம்பி இப்ப உனக்கு ஒரு வயசு இருக்கு பத்தியா, இதே வயசுல தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், இப்ப உன் பொண்டாட்டி சொல்ற அதே விஷயங்களை தான் நானும் கேட்டேன், பட் அப்ப அவ சொன்ன விஷயங்கள் எதுவுமே என் மண்டையில ஏறல, அவ சொன்னதை நான் துளி கூட நம்பவும் இல்ல, அதனாலதான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். பட் உனக்கு இப்ப டைம் இருக்கு, உன் பொண்டாட்டி சொல்ற விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்த இப்ப உன்னால கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியும். சோ அதனால இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நீயே யோசிச்சுக்கோன்னு சொன்னா இந்த ஜிம்மும் மனசு மாதிரி ஒரு பக்கத்துல உட்காந்து இவனோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றான். பெருசா ஒண்ணு இல்லைங்க, இந்த விக்டரோட அப்பா இருக்காரு இல்லையா, இவருக்கு ஒரு அப்பா இருப்பாரு போல, அவரும் குடிகாரராம், அதே மாதிரி இந்த ஜிம்மோட அப்பாவும் ஒரு குடிகாரராம். அண்ட் அதனால என்னமோ இந்த ஜிம்முக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு அந்த குடிப்பழக்கம் சுத்தமா வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிட்டானா. அப்ப இருந்து அவன் குடிக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப விக்டரும் சரிப்பா போதும் உன்னோட சபதம், அதை இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி வைக்க, இன்னொரு பக்கம் அந்த ஈத்தனும் ஜோலியும் ஒரு பக்கம் தனியா போயிருப்பாங்க இல்லையா, அப்படி போனவங்க எங்கடா போயிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பழைய கோட்டை இருக்குமே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப ஈத்தன் அந்த இடத்த பார்த்துட்டு, அடியே இது என்ன இடம்னு கேட்டா, பதிலுக்கு ஜோலியும், டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், பட் இந்த விஷயத்தை பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது சரியான்னு கேட்டா, இவனும் சரின்னு சொல்றான். அப்ப அந்த ஜோடி என்ன சொல்றானா, அதாவது இவ இந்த ரேண்டல் அப்புறம் இந்த மேரி இவங்க 3 பேத்துக்கும் பேய் பிடிச்ச மாதிரி உடம்பு பயங்கரமா துடிச்சிருக்கும் இல்லையா, அப்ப கூட கோமால இருந்து எந்திரிச்ச மாதிரி இவங்க 3 பேரும் ஒரே டைம்ல நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான். ஆனா அப்படி காப்பாத்துறதுக்கு அப்புறமா கூட இந்த ஜூலியோட தலையில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கான். சரி அது என்ன மாதிரியான சத்தம் கேட்டா, இவ அது மக்கள் அலற சத்தம், அவங்களோட கதறல் சத்தம் நிக்காம இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு, பட் கடைசியா நானும் ரேண்டல் இந்த இடத்துக்கு வந்து நின்னப்போ அந்த அலறல் சத்தம் சுத்தமா நின்னு போயிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு ஏத்தனும் சரி இப்ப என்ன பண்ணலான்ற, எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இங்க வரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு, அது என்ன விதி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தேங்கிறா. அப்ப ஏத்தனும் அதை தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் நம்ம 2 பேரும் சேர்ந்தே தெரிஞ்சுக்கலாம், 2 பேரும் சேர்ந்தே இந்த செதஞ்சு போன இடத்துக்கு நடுவுல போய் நிக்கலாம்னு சொல்லவும் இவன் ஆரம்பத்துல யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா, திடீர்னு பக்கத்துல இருந்த இந்த ஈத்தன் பாய் பத்தினா அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுறான். அதே மாதிரி இந்த ஜூலி பொண்ணு போன சீசன்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு பழைய கோட்டை, அந்த
கோட்டைக்குள்ள தனியா நிக்கிறா. அப்ப இவளோட கண்ணுக்கு சங்கிலிகள் கட்டபடி இந்த ராண்டல், மேரி அப்புறம் இவங்க 3 பேரும் பேய் பிடிச்ச மாதிரி கத்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது இவங்க அலற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை தாங்க முடியாம காதை பொத்தபடி அதே இடத்துல உட்கார இந்த பக்கம் ரியல் டைம்ல காமிச்ச அந்த ஜூலி பொண்ணு வலிப்பு இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்து பயந்த தம்பிகாரன் பத்தினா இவளுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது கூட்டு வரணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கிராமத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓடுற அதே டைம்ல நம்ம விக்டர் பத்தினா இப்ப வரைக்கும் இந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வரல. அப்ப அந்த சாரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறா. அதாவது அன்னைக்கு இந்த ஜாஸ்பரையும் கிறிஸ்டபரையும் பார்த்தப்போ அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சு, அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா இவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த டைம்ல நல்லா வெயில் அடிச்சது, நான் என் ஃப்ரெண்டு கூட கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த ஃப்ரெண்டை நான் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், இந்த இடத்துலயுமே அவனை காணோம், கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். சரி நீ எங்க அங்கெல்லாம் தேடுன்னு கேட்டா இவன் பாரு, ஹோட்டலு, வீடுங்க, அப்புறம் கடைசி அந்த சர்ச் பக்கமும் நான் தேடி பார்த்தேன்னு சொல்றான். ஆனா அப்படி இந்த சர்ச்ன்ற வார்த்தையை சொன்னதுமே இவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா கடைசி நம்ம விக்டர் பத்தினா இவனோட ஃப்ரெண்டை தேடி அந்த சர்ச்சுக்கு தான் போயிருக்கான். அப்படி அந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போதுதான் அங்க அந்த கிறிஸ்டபர் இந்த ஜாஸ்பர் பொம்மை கூட பேசிட்டு இருந்ததை பாத்திருக்கான். சோ அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, நேரா அந்த சர்ச்சை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த டைம்ல இந்த போலீஸ்காரி ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டி செத்தப்படப்போ ஒருத்த பாத்திருப்பா இல்லையா, அந்த பையில உட்கார வச்சு கொலகார மாதிரி அவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவன் கடுப்பாயிட்டு, மேடம் அந்த பார்ட்டி செத்து போன விஷயத்த பார்த்தது ஒரு குத்தமா, ஏதோ நான் தான் அந்த கொலை பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு முன்னாடியே சொந்த அண்ணனே கத்தினால குத்துன இன்னொருத்தர் இருக்கிறா, அதான்ப்பா அந்த சூனியக்காரி மாதிரியே சுத்திட்டு இருப்பாளே சாரா, அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க ஏன் விசாரிக்கலன்னு கேட்டா இந்த டெப்டி பேசறே சாரா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா, ஏண்டா அவளோட அண்ணனை மட்டுமா அவ கத்தினால குத்தி சாகடிச்சா, உன் அப்பா செத்து போறதுக்கு காரணமா அவதானடா, அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி நடிக்கிற, அவளை காப்பாற்றணும்னு ஏன் முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட பையனுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அதாவது ஹீரோவோட பையன் இந்த விஷயத்த நம்ம காலனி வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடலாம், ஃபாத்திமா தான் இந்த பார்ட்டியா ஆக்சிடென்டலா கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்றான். பட் ஹீரோ இல்லடா, சொல்றத புரிஞ்சுக்கூடா, அவ எனக்கு மருமகடா, அவன் மேல எனக்கு அக்கறை இல்லையா, எதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த லேடி வராங்க. வந்துட்டு டே அங்க ஊருக்குள்ள பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு, இந்த கொலையை சாரா தான் பண்ணான்னு சொல்லிட்டு மொத்த மக்களும் சாராவை தேடி போயிருக்காங்கடா, நீங்க என்னடா பண்ணன்னு கேட்டா ஹீரோ இந்த கொலை பண்ணது சாரா இல்ல ஃபாத்திமான்னு ஓப்பனா உண்மையை போட்டு உடைச்சிருவான். அப்ப கேட்டு இந்த லீடர் அம்மாவோட முகத்துல உள்ள இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஏண்டா அவளே ஒரு பச்சை புள்ள மாதிரி இருப்பா, அவளாம் இந்த கொலை பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா மறந்து போயிருக்காங்க. அண்ட் அதே டைம்ல இந்த போலீஸ்காரி நம்ம டெபுட்டியும் பத்தின இந்த சாராவோட வீட்டை நோக்கி போயிட்டு குறுக்க திடீர்னு இந்த ஈத்தன் பையன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட அக்கா பெரிய ஆபத்துல இருக்கா, ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் இந்த பையன் கூட சேர்ந்து இந்த ஜூலிக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம்ல இந்த ஜூலி பொண்ணு இந்த கோட்டைக்குள்ள இருக்கா இல்லையா, அவளுக்கு கூட ஒரு பயங்கரமான கதறல் சத்தம் கேட்குமே. ஆனா இப்ப அந்த சத்தம் திடீர்னு கேட்காம போகுது. அங்க இருந்து இவ பார்த்த அந்த உருவங்களும் மறைஞ்சு போகுது. அப்ப அங்க ட்விஸ்டா பாருங்களேன், இந்த கோட்டையில சீசன் 2ல ஒரு வயசான கிழவனை சங்கிலியில கட்டி போட்டு பாத்துருப்போம் இல்லையா, இப்ப அந்த பையன் இந்த ஜூலிக்கு ஆப்போசிட்ல நிக்கிறான். அது இல்லாம டேய் ஏன்டா கத்திட்டே இருக்கிற, அந்த செவுத்த புடிச்சு அப்படியே மேல வாடா அப்படிங்கிற மாதிரியும் யாரையோ கூப்பிட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான் அந்த வயசான தாத்தா மேலவான்னு கூப்பிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி கூப்பிட்ட மனுஷன் அப்படியே இந்த பொண்ணை பார்த்துட்டு ஜூலி நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ்வளவு என்னோட பேரு எப்படியா உனக்கு தெரியும் கேட்டா, எனக்கு தெரியும், இப்ப அவனுக்கு உதவி தேவை, அதனால அவன் காலுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா ஒரு கயிறு, அதை எடுத்து அந்த சிம்னிக்குள்ள போடுன்னு சொல்லவும் இவன் அந்த கயிறு எடுத்து அந்த சிம்னிக்குள்ள போட்டிருக்கா. அண்ட் உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவா அந்த கயிறை பிடிச்சு மேல வந்திருப்பான். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது புரியாம இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த தாத்தாவை அந்த கயிறை தூக்கி போட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, பாருமா இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, அதனால உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொன்னா இவ கீழே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பட் அந்த கிளம்பி அதெல்லாம் உனக்கு எதுக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லவும் இவ்வளவு ஒரு ஸ்டெப்ப முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தா திடீர்னு அங்க இருந்த அந்த கிளம்ப பத்தினா காணாம போடுறாங்க. அதனால இந்த ஜூலிக்கும் இந்த கிளம்ப யாரு திடீர்னு எங்க போடா அப்படிங்கிற விஷயம் புரியாம அந்த கோட்டைக்கு பக்கத்துல பத்தினா ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அது இந்த கொடூர பேய்கள்லாம் பகல் நேரத்துல படுத்துறங்கக்கூடிய அந்த குகைங்க. ஆனா இதுலயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னா இப்ப இந்த ஜூலி பொண்ணுக்கு இவளோட அம்மாவும் நம்ம விக்டர் இந்த கோக்குள்ள பேசிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. அப்ப அந்த சத்தத்தை கேட்ட ஜூலியும் அம்மா எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் கேட்ட திசை நோக்கி போயிட்டு இருப்பா. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அதை நான் கடைசியில சொல்றேன். அண்ட் அப்படி போகும்போது இவளோட அம்மாவுக்கு இந்த குட்டி பசங்க எல்லாம் அங்குயின்னு சொல்ற அந்த கூப்பிடுற அந்த சத்தம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரியான சத்தம் இவளோட காதை கிழிக்கிற மாதிரியும் கேட்க இவ பயத்துல கத்துன்னு கத்துறா. அண்ட் அதே நேரத்துல ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம டெப்டியும் கூடவே இந்த போலீஸ்காரி வந்துட்டு அப்படியே இந்த ஜூலி பண்ண தூக்க அண்ட் அப்படி தூக்கி அவளை இந்த கோட்டையை விட்டு வெளியில கொண்டு வந்ததுமே இவ பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் ஆயிட்டா. அப்படியே பயத்துல இந்த ஈத்தன் பையலையும் கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப இந்த டைம்ல இந்த லேடிக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வந்ததுமே அவங்களும் இப்ப இந்த ஃபாத்திமா எங்கன்னு கேட்டா ஹீரோ மத்தவங்க யாருக்குமே தெரியாம அவளை காட்டுக்குள்ள ஒளிய வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப அந்த லேடியும் டேய் எதுக்கு அப்படி பண்ண, ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஃபாத்திமாவை கூட்டுவான்னு சொன்னா பதிலுக்கு ஹீரோ இல்ல இப்ப எப்படி நல்லா கூட்டு வர முடியும்னு கேக்குறான். அதுக்கு அவளும் கூட்டு வர முடியாதா, இப்ப ஒரு பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களோட உயிரை கூட தான் மறுபடியும் கொண்டு வர முடியாது, அப்ப அது பெரிய இழப்பில்லையான்னு கேட்டா பாரு என் மருமகளோட நிலைமையை பத்தி நான் இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் இந்த சாராவை ஏத்துக்கலையா, அதே மாதிரி ஃபாத்திமாவை ஏத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டா இத பாரு சாராவை இங்க யாரும் ஏத்துக்கல, அவன் நிலைமையை புரிஞ்சு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, அவளை கண்டுக்கல, அப்படியே இந்த நிலைமையை ஏத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான், மத்தபடி யாருங்க சாராவை ஏத்துக்கல, அதே மாதிரியே ஃபாத்திமா பத்தின எல்லா உண்மையை சொன்னாலும் சரி இங்க இருக்கிற மக்கள் யாருமே அவளையும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான்.
சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் சரி அவங்க ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, அவளால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இந்த அம்மா அதெல்லாம் கேட்கறதாகவே இல்ல. ஃபர்ஸ்ட் போயிட்டு பாத்திமா கூட்டுவா, அதே மாதிரி அவளை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே இங்க இருக்கிற மக்கள் கிட்டே சொல்லு, அண்ட் அப்படி நீ ஒருவேளை சொல்லல அப்படின்னா அந்த உண்மையை நானே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா செம்ம டென்ஷனாங்கிறது கிளம்பி போயிட்டே இருக்கு. இதனால நம்ம ஹீரோவுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயமே புரியல. அண்ட் இதே டைம்ல நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி விக்டர், அப்புறம் நம்ம சாரா, இவங்க எல்லாருமே இந்த கிராமத்துல உள்ள அந்த பழைய சர்ச்சுக்கு அடியில உள்ள அந்த பேஸ்மெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகும்போது தான் இந்த விக்டருக்கு எல்லா விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா நம்ம விக்டர் சின்ன பையனா இருக்கும்போது அப்படியே அவனோட ஃப்ரெண்டை தேடி படி வழியா கீழே இறங்கி வந்திருக்கான். அண்ட் அப்படி வரும்போது இந்த கிறிஸ்டோபர் பத்தி தான் அந்த ஜாஸ்பர் பொம்மை கூட பேசிருக்கான். அப்ப அந்த பொம்மை நிறைய ரகசியங்களை இந்த கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிருக்கு. அதை கேட்டு அவன் கடுப்பாகிறான். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா இப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது அந்த ஜாஸ்பர் பொம்மை பத்தி தான் அதோட வாயை திறக்கவே இல்ல. அது தனியா ஒரு பக்கம் சாதாரண பொம்மை மாதிரி தான் கிடக்குது. அப்ப அந்த ரகசியத்தெல்லாம் யாரா அந்த கிறிஸ்டோபர் கிட்ட சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் பையா, அவன் தான் அந்த கிராமத்தை பத்தின எல்லா ரகசியங்களையும் இந்த கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிருக்கான். அது என்ன மாதிரியான ரகசியங்கள்னா முடிவுகளுக்கான பதில்கள் ஆரம்பத்துல இருக்குதா. அதை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த குழந்தைகள் ஏதோ இருட்டுல தான் பிறந்தாங்க, இருட்டிலேயே கொல்லப்பட்டாங்கன்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு சீன்ல இந்த ஜேட் பையன் அந்த கோயிலுக்குள்ள போறப்போ அங்க பாறைகள்ல நிறைய சின்ன பசங்க படுத்திருப்பாங்க. அப்போ அவனோட தலைக்கு மேல ஒரு வித்தியாசமான சிம்பிள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அந்த சிம்பிள் தெரிஞ்ச அந்த வேர் தான் மரமா உருவாயிருக்கு. அதுவும் என்ன மரமா உருவாயிருக்குடா, அந்த டெலிபோர்ட் ஆகிற மரம் இருக்கு இல்லையா, மரத்துல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்ட வழியா பூந்தா யாரு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் இல்லையா, அந்த டெலிபோர்ட் ட்ரீ இப்படிதான் உருவாச்சான். சோ மொத்தத்துல இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் இருக்கா இல்லையா, அவன் அந்த கிறிஸ்டோபர் கிட்ட எப்படி இந்த ஜிம்மோட பொண்டாட்டி இந்த குழந்தைகளை காப்பாற்றணும் போனாலோ அதே குழந்தைகளை நீ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிறிஸ்டோபர் கிட்ட கேட்டிருக்கான். அந்த மர பொந்து வழியாகவும் போக சொல்லியிருக்கான். பட் அந்த கிறிஸ்டோபர் பையன் புரிஞ்சுக்காம நம்பாம பதிலுக்கு இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பையனை பயங்கரமா திட்டிருக்கான், கோவப்பட்டிருக்கான். சோ இப்படி இவங்க பேசின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம விக்டர் பார்த்திருக்கான். அப்படி பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனோட அம்மா கிட்ட சொல்லிருக்கான். சோ அப்படி இவனோட அம்மா அந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த கிறிஸ்டோபர் கிட்ட இந்த குட்டி பையன் சொன்ன மாதிரியே நம்மளும் இந்த மரத்தோட ஓட்ட வழியா போந்து அந்த சின்ன பசங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்னா இந்த அமானுஷமான கிராமத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அந்த ஓட்டக்குள்ள பூந்திருக்காங்க. சின்ன பசங்களையும் காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியில கடைசி அவங்களோட உயிரை விட்டுப்பாங்க. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ட்விஸ்ட். இப்ப இந்த டைம்ல காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம தனி வீட்டுல இருக்கா இல்லையா இந்த பாத்திமா, அவ இருக்கிற அந்த வீட்டோட கதவை யாரும் தட்டிட்டு உள்ள வராங்க. யாரான்னு பார்த்தா அந்த எல்ஜின் பையன் தான். இப்ப வந்தவன் இந்த பாத்திமா பார்த்துட்டு நீதானா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். ஆனா அப்படி சிரிக்கிறதோட கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோட பையனையும் காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் இந்த பாத்திமா கூட்டு போறதுக்காக காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வந்து பார்த்தா அந்த வீட்டோட கதவு பத்தினா ஓப்பன்ல இருக்கு. உள்ள இருந்து அந்த பாத்திமாவையும் காணோம். அதனால ஹீரோட பையனும் பாத்திமா எங்க போயிட்டா நம்மளோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவன் எங்க போயிருப்பா அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த எல்ஜின் பையல பாருங்க சரியான திருட்டு பையலா இருப்பேன் போல. ஏன்னா அந்த பையன் அந்த பாத்திமா பொருட்கிட்ட உன்னோட புருஷன் அந்த எலிஸ் இருக்கா இல்லையா, அவன் தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு இவன் யாருக்குமே தெரியாம ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பானே. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நைஸா கூட்டு போயிட்டு இவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உள்ளதான் அவன் இருக்கான் போன்னு சொல்லவும் இவனும் வெளியில இருந்தே எலிஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பா. பட் எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அதனால இவ்வளவு சந்தேகத்துல இல்ல என்னால அங்க இருக்க முடியாது, நான் மறுபடியும் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்கு திரும்பி போறேன்னு சொன்னா இந்த எல்ஜின் பையன் விட மாட்டேங்கிறான். இல்ல நீங்க இங்கதான் இருக்கணும், இங்க இருந்தா மட்டும்தான் உங்க வயித்துல இருக்கிற அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றான். அப்ப அதை கேட்டு பாத்திமா சிரிச்சுட்டு எது குழந்தையா, என் வயித்துல தான் குழந்தை இல்லைன்னு சொன்னா அதுக்கு எல்ஜி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட வயித்துல குழந்தை இருக்கு பட் அது உங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்றான். அப்ப அவளும் என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, எனக்கு வழிய விடுறான் அங்கிருந்து போகணும்னு சொன்னா திடீர்னு உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, வயிறு பயங்கரமா வலிக்குது. அப்ப எல்ஜினும் பாத்தீங்களா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு இந்த இடத்துல நீங்க தங்கணும்னு ஆசைப்படுது, தயவு செய்து அதை எதிர்த்து போராட ட்ரை பண்ணாதீங்க, அது இன்னும் உங்களோட உடல்நிலையை ரொம்ப மோசமாக்குன்னு சொல்றான். பட் அப்போ அதை நம்பாம இல்ல என்னைய வழியில போக விடு, நாங்க எடுத்து போகணும்னு சொல்லிட்டு படிவழியா மேல ஏறி போலாமேன்னு பார்த்தா இந்த பையன் விடாம அவளை பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இது இங்க இருக்கிற எல்லாரோட நன்மைக்காகவும் எல்லாரும் கருத்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கத்த கேட்காம அவளை தரத்தை தண்ணி இழுத்துட்டு வந்து அந்த பேருக்குள்ளேயே ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த எபிசோட 8 முடிக்கிறாங்க. எனக்கு தெரியும் சீசன் 1 சீசன் 2 பரபரப்பா போனதுனால இந்த சீசன் 3ல இருக்கிற இந்த எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேகா தான் போகுது, வளவளன்னு இழுக்கதான் செய்றாங்க. பட் என்ன பண்றது, இன்னும் 2 எபிசோட் இருக்கு இல்லையா, அதுலயாவது ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்மளும் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா இருந்தேன். அதுல கடைசி நம்ம ஹீரோவும் சாராவும் பத்தினா காட்டுக்குள்ள போயிருப்பாங்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிருப்பாங்க. ஆனா அப்படி மாட்ட அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு குட்டி போயிருப்பானே அந்த பையன் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோவும் சாராவும் அந்த மந்திர மரம் ஓட்ட இருக்கிற மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துக்குள்ள போயிருப்பாங்க. அதனால நம்ம சாரா சேஃபா ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவா, இந்த ஊருக்குள்ளே வந்துருவா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு சின்ன சிம்னிக்குள்ள மாட்டிட்டு இருப்பான். ஆனா அப்படி மாட்டிட்டவனால எப்படி மேல ஏறி வருது அப்படிங்கிற விஷயம் தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு மேல இருந்து அந்த கிழவன் பேசுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கும். அப்ப அதை கேட்ட ஹீரோ யோ எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அப்ப அந்த கிழவன் கீழே ஒரு கயிறை போட்டிருப்பான் இல்லையா, அந்த கயிறை போட்டது வேற யாரும் கிடையாது நம்ம ஜோலி தான். ஆனா அது ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டது பாஸ்ட்ல ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த சிம்னில மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப நடந்த சீன் இதெல்லாம். பட் இந்த ஜோலி பொண்ணு அந்த கயிறை தூக்கி போட்டா இல்லையா அது ஃபியூச்சர்ல நடக்கிறது. அதாவது கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா அந்த ஜோலி பொண்ணு டைம் டிராவல் பண்ணி நம்ம ஹீரோக்காக அந்த கயிறை தூக்கி போட்டிருக்கா. பட் அது
அது ஹீரோவான அவளுக்கு தெரியாது. அதே மாதிரி கோக்குள்ள பேர்ப்பா இல்லையா, அப்ப அவளோட அம்மாவும் விக்டர் பேசுற மாதிரியான சத்தம் கேட்டுக்குமே. அது எப்பனா இவளோட அம்மா அந்த ஊருக்கு எப்படி கரண்ட் சப்ளை வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு ஒயரை நோண்டபடி அப்படியே கீழே போயிட்டு இருப்பா. அதாவது மண்ணை நோண்டி இருப்பா. அப்ப மண் சரிஞ்சு கீழே இருக்கிற குகையை கண்டுபிடிச்சிருப்பா. அப்ப நம்ம விக்டர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பா இல்லையா, அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போன அந்த சவுண்ட் தான் இவன் அந்த கோக்குள்ள இருந்தப்ப கேட்டிருப்பா. சோ அதை தெளிவா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.